ஹலோ வணக்கம். நாம் சில விஷயங்களை காமனாக பேசுறதுலேயும் சில இன்னர் மீனிங்கை நல்லா கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 திங்ஸ் சொல்கிறேன். கம்பீரம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த கம்பீரம்ங்கிறது உடலில் மட்டும் கிடையாது. உடல் ரொம்ப ஆஜானு பாகுவாக இருந்து நடந்தாக்க அது மட்டும் கம்பீரம் கிடையாது. உண்மையில் அவங்களுடைய செயல், ரைட்டா, நல்ல செயல் செஞ்சால் தான் அந்த கம்பீரத்துக்கும் ஒரு அழகு. அதை தான் உண்மையான கம்பீரம். அடுத்தது நம்பர் 2 கண்ணியம். அந்த கண்ணியம்ங்கிறது அவங்க பேச்சு ரொம்ப கண்ணியமாக பேசுனாங்கன்னா அது மட்டும் பத்தாது. அவங்களுடைய நடத்தை, எல்லா செயல்களிலையும் அவங்க அந்த கண்ணியத்தை கடைப்பிடிக்கணும். சும்மா கண்ணியமாக மற்றவங்க எதிர்க்கு பேசி ஒரிஜினலாக அவங்க கெட்டவங்களாக இருந்தால் நோ யூஸ். ஸோ அவங்களுடைய செயல்லையும் அந்த கண்ணியத்தை கடைப்பிடிச்சாதான் அவங்க உண்மையான கண்ணியமான மனிதர்கள் நம்ம சொல்லலாம், ரைட்டா. அதே மாதிரி கருணை நம்ம சொல்கிறோம். அந்த கருணைங்கிறது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மட்டும் கிடையாது, அவங்க உண்மையான அன்பானவங்களாக இருக்கணும், ரைட்டா. அவங்க சுற்றிலும் இருக்கிறவங்கள சும்மா எல்லாரோட எதிர்க்கையும் ஒரு உதவி செய்த மாதிரி செஞ்சு அவங்க ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி பேர் வாங்கக்கூடாது. அவங்கள உண்மையான கருணையானவங்கள நாம் அவங்கள எடை போடணும்னா அவங்க நல்லா உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் அன்போட எல்லாரோடையும் பழக தெரியணும். ஸோ இது ஒவ்வொன்றத்தையும் நம்ம ஆராய்ந்து தான் அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்கணும், ரைட்டா. கம்பீரம்ங்கிறது உடல் மட்டுமல்ல, அது செயலும் ஆகும். கண்ணியம் என்பது பேச்சு மட்டுமல்ல, நடத்தையும் ஆகும். கருணை என்பது உதவி மட்டுமல்ல, அன்புமாகும். இதை நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாமும் நம்மளை மாற்றிக்கணும். ஓகேங்களா?